வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 1 வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் பத்தின வீடியோ கம்ப்ளீட்டா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில்ட் இன் டேஷ் ரீஜியன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் ரீஜியன்ல தான் செட்டில் ஆயிருப்பாங்க, இண்டஸ் ரிவர் சைடு. லேட்டரா தான் உத்தரப்பிரதேஷ் ரீஜன் வந்திருப்பாங்க, அதாவது கங்கா ரிவர். ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் நமக்கு தெரியும் சென்ட்ரல் ஏஷியால இருந்து அவங்க வந்திருப்பாங்க. அவர் நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம் உபனிஷத். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கலெக்டட் டியூரிங் வேதிக் ஏஜ்? வேதிக் ஏஜ்ல லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ண ரேஷியோ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 1/6. இது நமக்கு தெரியும், இது பேர் வந்து பாலி. நெக்ஸ்ட் match the statement with the reason and pick the appropriate answer. First assertion பார்த்தோம்னா the Vedic age is evidenced by good number of texts and adequate amount of material evidences. இந்த statement தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க adequate number of material evidences வந்து நமக்கு இருக்காது. மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால இது தப்பு. ரீசன் பார்த்தோம்னா ஸ்ருதிஸ் comprise the Vedas, the Brahmanas, the Aranyakas and the Upanishad. The reason வந்து கரெக்ட். So A is false but R is true. D option. Next statement 1. Periplus mentions the steel imported into Rome from peninsular India was subjected to duty in the port of Alexandria. இந்த statement right. இது வந்து நம்ம கீழடி பத்தி எக்ஸ்கியூஷன் பார்க்கும்போது அங்க சொல்லியிருப்பாங்க. Statement 2. Evidences for iron smelting has come to light at Payampalli. இதுவுமே கரெக்ட். இங்கதான் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கும், அதனால இங்க வந்து அயன் ஸ்மெல்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. So both the statements are correct. Option C. Next, which of the statement is not correct னு கேட்டிருக்காங்க. தெளிவா பார்க்கணும், எப்பவுமே படிக்கும்போது இது not correct in the Vedic society. A widow could remarry. correct. இது வந்து ரிக்வேதிக் பீரியட்ல widow remarriage பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா father's property was inherited by his son. correct. ஏன்னா விமென்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிஷன் ரைட் கிடையாது. சதி அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, சதி வாஸ் அன்னோன். இதுவும் ரைட். சைல்டு மேரேஜ் வாஸ் இன் பிராக்டிஸ். இது தப்பு. சைல்டு மேரேஜ்மே உங்களுக்கு அன்னோனா தான் இருந்துச்சு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கம்பைன் பண்ணி தான் புக்ல சொல்லியிருப்பாங்க. சைல்டு மேரேஜ் அண்ட் சதி வாஸ் அன்னோன் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்க சைல்டு மேரேஜ் வாஸ் இன் பிராக்டிஸ்னு சொன்னதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், which is the correct ascending order of the Rigvedic society? Rigvedic society பத்தி கேட்டிருக்காங்க. ascending order. ascendingனா என்ன நமக்கு தெரியும், ஸ்மால்ல இருந்து பிக் போறது. சோ அந்த விதத்துல குலா தான் பேசிக் யூனிட் நம்ம பார்த்தோம். குலா, அதுக்கு அடுத்து கிராமா, கிராமாக்கு அடுத்து விஸ், அதுக்கு அடுத்து ஜனா, ஜனாக்கு அடுத்து ராஷ்டிரா. சோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் filling the blanks. Vedic culture was dash in nature அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து rural in nature, கிராம நாகரிகமா தான் இருந்தது நமக்கு தெரியும். இது நம்ம வந்து பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் dash was a tax collected from the people in Vedic period. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாலி. இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 1/6 of the agricultural produce or the cattle. Dash system is an ancient learning method. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இதுவும் இந்த லெசன்ல. குருகுலா system is an ancient learning method. ஆதிச்சநல்லூர் is in தூத்துக்குடி district, தமிழ்நாடு. Next, true or false. The Roman artifacts found at various sites provide the evidence of Indo-Roman trade relations. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பர்டிகுலரா கீழடி பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். அங்க நிறைய ரோமன் ஆர்டிஃபெக்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஈவன் பெரிப்ளஸ் கூட மென்ஷன் பண்ணது பாக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட், a hero stone is a memorial stone raised in remembrance of the honorable death of a hero. இதுவும் நமக்கு தெரியும். ஒரு பர்சனோட மதிப்பு வாய்ந்த இழப்பு, அதாவது தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக இறந்து போறவங்களுக்காக நடுற கல்லு தான் ஹீரோ ஸ்டோன். சோ இதுவுமே கரெக்ட், ட்ரூ. The army chief was called Gramani. இது தப்பு, false. Instead he called as Senani. இதான் ரைட். The black and red ware pottery became the characteristics of the Megalithic period. இது ரைட். நம்ம Megalithic period பத்தி பார்க்கும்போது அதோட ஐகானே என்னன்னா black and red ware pottery. So இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Evidence for iron smelting has come to light at Payampalli. இது ரைட். இங்கதான் அயன் ஸ்மெல்டிங் இருக்கும், பயம்பள்ளி. சோ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். சைட் அங்க ஃபைன் பண்ண ப்ராடக்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. கீழடியில வந்து இவோரிடைஸ் கிடைச்சதா நம்ம பார்த்திருக்கோம். இவோரிடைஸ் வந்து என்னன்னா தந்தத்தால் ஆன பகடை. இதுக்கு ரைட். இதுக்கு இதுதான் மேட்ச். பொருந்தல் தான் டிப் ஆஃப் ப்ளவுஸ். ஏன் அப்படின்னா இங்கதான் ரைஸ் இருந்துச்சு,
அங்கதான் இப்ப கொழுமுனை ப்ளோஸ் அப்படின்னா கொழுமுனை ரைஸ் கல்டிவேஷனுக்கு தேவைப்படுற ஒரு டூல். கொடுமணல்ல வந்து நம்ம தெரியும் கிளாத் பத்தி கம்ப்ளீட்டா கிடைச்சதுன்னு சொன்னோம். டூல்ஸ், கிளாத்திங் டூல்ஸ் எல்லாம். அதுல ஸ்பிண்டில்ஸ். சோ இதுக்கு இது மேட்ச். ஆதிச்சநல்லூர்ல வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இது 4மே டைரக்ட்டா அதுக்கு மேட்சிங்கா இருக்கு. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி. 1, 2, 3, 4. So that's all. Thank you for watching. இந்த புக் பேக் எக்ஸசைஸோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.